அடுத்தடுத்தடுத்து அவர் மேலே பல கேஸ்கள் ஆல்ரெடி இருந்தாலுமே வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தினால டக்குன்னு அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உள்ளே கூட்டு போய் அவரை வந்து பயங்கரமாக தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவருமே வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அவரை சிறையில் வந்து நடத்தக்கூடிய தாக்குதல், அவருடைய வீடு, அவருடைய அலுவலகம் ரெண்டையும் பூட்டை உடைச்சி சோதனை பண்ண விதம், அதன் பிறகு சோதனை பண்ணிட்டு வீடையும் பூட்டு அலுவலகத்தையும் சீல் வச்ச இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை. ஏதோ ஒரு போலீஸ்காரங்களை பேசினாங்கன்ற வழக்கில் கைது பண்ணிட்டு ஜெயிலில் கூட்டு போய் கையை உடைக்கிறதெல்லாம் எந்த விதமான நியாயம்? அதுவும் நீதிமன்ற காவலில் இருக்கும்போது ஒருத்தனை அடிக்கவே கூடாது. கோவை சிறைக்கு கூட்டிகிட்டு போகும்போது கண்டிப்பாக என்னை கொண்டுடுவாங்க, கோவை சிறை கூட்டு போகிறதே என்னை கொள்றதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. தேனியில் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி கொண்டு வரும்போதே ஆக்சிடென்ட் நடக்குது. ஆக்சிடென்ட் வந்து யதார்த்தமாக நடந்ததில்லை, அது திட்டமிட்ட ஒரு செயல் தான். கஞ்சா வழக்கு போட மாட்டாங்கன்னு நினச்சேன், கஞ்சா வழக்கு போட அலுவலகத்தையும் சோதனை பண்ணி சீல் வைப்பாங்கன்னு நினச்சி நம்ம பார்க்கல. அவர் கையை உடைப்பாங்கன்னு சொல்லி நினச்சி பார்க்கல. இதை வந்து 2 பெண் காவலர்கள் அழைச்சிட்டு போகிற மாதிரியான ஒரு போஸ்ட்டை போட்டு யாரை பற்றி தப்பாக பேசினாங்களோ அவங்களே தான் அழைச்சிட்டு போகிறாங்க. இது ஓகே. இப்போ அவர் மேலே வந்துட்டு அடுத்தடுத்து 25 வழக்குகள் இருக்குது. இப்போ இதில் 7 வருஷமாக தூங்கிட்டு இருந்த காவல்துறை இப்போ திடீர்னு தூசு தட்டி எடுத்து அந்த வழக்குலையும் கைது பண்ணுறாங்க. பாருங்க, கொலை பண்ணுறவனுடைய வீட்டை கூட சோதனை பண்ணுறது இல்லை, கொலை பண்ணுறவங்க வீட்டை கூட சோதனை பண்ணுறது இல்லை. ஆனால் சங்கருடைய வீடு அலுவலகம் சோதனை பண்ணி சீலை உடைச்சி சீலை வச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் ஃப்ளிக்ஸு, யார் ரெட்ஃப்ளிக்ஸ் ஓனர் 1 மணி நேரம் பண்ணலாம், இல்லை 2 மணி நேரம் பண்ணலாம். ஆனால் இவங்க கரெக்டாக 10 மணிக்கு போனவங்க 5 மணிக்கு தான் கீழே இறங்கினாங்க காவலர். ஆனால் அவர் வீடு சர்ச்சிங்கு, அலுவலகம் சர்ச்சிங்கு, அலுவலகத்தில் வந்து ஒட்டுமொத்த மீடியா எக்யூப்மெண்ட்ஸை தூக்கிட்டு போகிறீங்கன்னா அப்போ இது முழுக்க நீங்கள் மீடியாவை ஒழிக்கிற வேலையை பார்க்கணும். அம்பலமாக தான் இல்லையா? அதாவது ஃபிலிக்ஸுக்கு கொடுக்கக்கூடிய மிரட்டல், சவுக்குக்கூடிய மிரட்டல், இன்னொரு ஊடகம் வந்து இப்படி பேசக்கூடாது, இப்படி ஒளிபரப்பக்கூடாது. அரசு என்ன சொல்லுதோ கேளுங்க. நான் அதான் சொன்னேன், பல கொலை கேஸ் விடுங்க, திருட்டு வழக்கில் கூட வந்து அவன் திருடன் பிடிப்பாங்க, அடிப்பாங்க, அவங்க வந்து ரெக்யூர் பண்ணுவாங்க நகை, அவங்க என்னென்ன திருடினான்றது. அவன் வீடு கூட இப்படி சோதனை பண்ண மாட்டாங்க. ஸ்ரீமதியோட வழக்கை பொறுத்த வரைக்கும் முதல்ல இதை பற்றி பயங்கரமாக குரல் கொடுத்து பேசினது அப்படின்னு பார்த்தா சவுக்கு சங்கர் அவர்கள் தான். இப்போ வந்துட்டு அவர் உள்ளே இருக்கிறாரு, அவர் வந்து பெண் காவலர்களை பற்றி அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தினால அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். அடுத்தடுத்து அவர் மேலே பல கேஸ்கள் ஆல்ரெடி இருந்தாலுமே வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தினால டக்குன்னு அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உள்ளே கூட்டு போய் அவரை வந்து பயங்கரமாக தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவருமே வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஏன் வந்து திடீர்னு மொத்தமாக அவரை டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, சவுக்கு சங்கர் வந்து ஸ்ரீமதி வழக்கில் வந்து காவல்துறை என்ன சொல்லிச்சோ அதை சொல்லிட்டார். காவல்துறை வந்து ஸ்ரீமதி தற்கொலை பண்ணிச்சுன்ட்டார். இவர் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறாரு, நான் போனேன், விசாரித்தேன், தற்கொலை பண்ணிச்சு, அது தற்கொலைக்கு காரணம் லவ் கிவன்ட்டு அது தேவையற்ற ஒரு செயலை, அதுவும் ஸ்ரீமதிக்கு எதிராக அவர் வந்து காவல்துறை என்ன சொன்னதோ அதை அப்படியே வந்து பேசினார். அதில் எனக்கும் சங்கருக்கு நிறைய முரண்பாடுகள் இருந்தது, அது எந்த மாற்று கருத்தில் நிறைய முரண்பாடுகள் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இப்போ சங்கர் கைது செய்யப்பட்ட விதம், அவரை வந்து அவர் மீது போடப்படக்கூடிய வழக்குகள், அவரை சிறையில் வந்து நடத்தக்கூடிய தாக்குதல், அவருடைய வீடு, அவருடைய அலுவலகம் ரெண்டையும் பூட்டை உடைச்சி சோதனை பண்ண விதம், அதன் பிறகு சோதனை பண்ணிட்டு வீடையும் பூட்டு அலுவலகத்தையும் சீல் வச்ச இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை தான். அவர் காவலர்களுக்கு எதிராக பேசினார்ன்றதுக்காக மட்டும் இல்லை, சாக்கு அது. திமுக எதிர்த்து பேசினாரு. அதனால கடந்த 2 ஆண்டுகளாக திமுகவினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை பொதுதளத்தில் கடுமையாக பேசிட்டு வரக்கூடிய ஒரு நபரில் சவுக்கு சங்கர் முதன்மையாக இருக்காரு. அது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சங்கடங்கள் ஏற்படுது. இப்போ உதாரணம், சங்கர் பேசக்கூடிய பேச்சுக்கள் எதிர்கட்சிகளே எடுத்து பேசுகிறாங்க. அந்த மாதிரி சங்கருக்கு வந்து டேட்டாஸோட தகவல் கிடைக்கிது, அவர் பேசுகிறாரு. அது பேசுறது 100 விழுக்காடு உண்மையான்றது பொய்யான்றது அது வேறு விஷயம். ஆனால் அவர் பேசுறதுனா உண்மை. அதனால தான் திமுகவுக்கு வந்து இந்த அளவுக்கு மனசஞ்சலம் ஏற்பட்டு அவங்களுக்கு ஏதோ இழப்பு வந்திருக்கு. அதனால தான் இன்றைக்கி ஏதோ ஒரு போலீஸ்காரங்களை பேசுனாங்கன்ற வழக்கில் கைது பண்ணிவிட்டு ஜெயிலில் கூட்டும் போய் கையை உடைக்கிறதெல்லாம் எந்த விதமான நியாயம்? அதுவும் நீதிமன்ற காவலில் இருக்கும்போது ஒருத்தனை அடிக்கவே கூடாது. இப்போ கையை உடைக்கிறாங்க, 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் வந்து அடித்தாங்க. இதெல்லாம் வந்து இல்லைன்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் சட்டவிரோதமான செயல்கள். எந்த
சட்டவிரோதமான செயல் சங்கர் செஞ்சாருன்னு கைது செய்யப்பட்டாரோ அதை விட கொடுமையான சட்டவிரோதமான செயல்களை தொடர்ந்து காவல்துறை செஞ்சுட்டு வருது, சிறைத்துறை செஞ்சுட்டு வருது. இதுக்கு வந்து தமிழக அரசு ஊக்கம் அளிக்குது. அதே மாதிரி அவர் என்ன கோவை சிறைக்கு கூட்டிட்டு போகும்போது கண்டிப்பா என்ன கொன்னுடுவாங்க, கோவை சிறை கூட்டு போறதே என்ன கொல்றதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாரு. எதுக்காக அவ்வளவு அவரை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்களா, இல்லை அவ்வளவு பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்களா அவரை? நான் இப்போது ஏற்கனவே தேனியில் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி கொண்டு வரும்போதே ஆக்சிடென்ட் நடக்குது. ஆக்சிடென்ட் வந்து யதார்த்தமாக நடந்தது இல்லை, அது திட்டமிட்ட ஒரு செயல் தான் அது என்னுடைய பார்வைக்கு. அப்போது அது வந்து என்னன்னு சொன்னால், அவனை அந்த ஆக்சிடென்ட் பண்ணி அவனை கொல்லணுன்றது இல்லை, ஒரு மரண பீதியை ஏற்படுத்தணும்னு. அப்போ அந்த நிகழ்வு நடக்காதுன்னு சொல்லி பார்த்தோம், நடந்தது. கஞ்சா வழக்கு போட மாட்டாங்கன்னு நினச்சேன், கஞ்சா வழக்கு போட்டாங்க. வீடையும் அலுவலகத்தையும் சோதனை பண்ணி சீல் வைப்பாங்கன்னு நினச்சி நம்ம பார்க்கல, நடந்தது. அவர் கையை உடைப்பாங்கன்னு சொல்லி நினச்சி பார்க்கல, ஏன்னா அவர் ஒரு ஃபெமிலியர் ஆள். அவரை எப்படி காவலர்கள் அடித்து கையை காலை உடைப்பாங்க, முடியாதுன்னு நினச்சோம், உடைச்சாங்க. அப்படிங்கும்போது இன்றைக்கி சங்கர் எழுப்பியிருக்கக்கூடிய என்னுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி எழுப்பியிருக்கக்கூடிய விஷயம் கூட நாளைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற நான் வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ இது எல்லாமே நடக்காதுன்னு நான் நினச்சிட்டு நடந்தது. அப்போ நாளைக்கு அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய கட்சிக்கு அது ஒரு பெரிய பாதகமாக அமையாதா? அதுக்காக தான் வந்து இப்போ சவுக்குக்கு வந்து ஒவ்வொரு விதமான ஒரு அவமானத்தை, கஞ்சா அடிக்கிறவர், கஞ்சா வீட்டில் வச்சுருந்தார், விற்கிறாரு, அவர் வந்து இந்த த்ரெட்டனிங் ஜேர்னலிசம் பண்ணியிருக்காரு. அதாவது ஜேர்னலிசம் மூலயமா மிரட்டி காசுகளை பறிச்சிருக்காரு. அவர் எதோ சொல்கிறாங்க, கள்ள காதலி இருக்காங்க, நல்ல காதலி இருக்காங்க, எதோ சொல்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ உண்மை எவ்வளோ பொய்ன்றது தெரில. அவர் ஜெயிலில் இருக்காப்புல, வெளியே வந்தால் தான் தெரியும். ஏதோ அங்கே ஒரு பங்களா இருந்தால் 100 கோடின்றான் ஒருத்தன், 200 கோடின்றான் ஒருத்தன், 500 கோடின்றான் ஒருத்தன். நான் சொல்கிறேன், 100 கோடி வேண்டாம், 200 கோடி வேண்டாம், ஒரு 10 கோடி அவங்ககிட்ட இருந்தாங்க, அவன் மறுபடியும் ஜெயிலுக்கு போகிறதுக்கோ அல்லது ஒரு அரசை எதிர்க்கிறதுக்கோ தயாராகணும். இருக்கிறது போதுண்டாவா, கம்முன்னு இருப்போம், பழப்பு நடத்தணும் தானே பார்ப்பான். நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு மனிதனுடைய மனநிலை ஒரு 5 கோடி சேர்ந்துச்சு, இல்லை 2 கோடி 3 கோடி ஒரு ஜேர்னலிஸ்ட் இருந்தவங்க சேர்ந்துச்சுன்னா போதும், நம்ம வந்து இப்படியே வச்சு ஓட்டுவோம். இப்போ நம்ம தேவையில்லாமல் நம்ம ஜெயிலுக்கு போய்ட்டு அடி உதம் வாங்கிட்டு நாம் வந்து இதையும் அனுபவிக்க முடியாமல் போயிடும் அப்படின்ற பயம் இருக்குமா இல்லையா? கண்டிப்பாக. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அசால்ட்டாக 100 கோடின்றீங்க, 50 கோடின்றீங்க, 200 கோடின்றீங்க. அவ்வளோ கோடி இருக்கிறவன் இப்படிப்பட்ட செயலே செய்ய மாட்டான். ஒரு அரசை இப்படி கண்மூடித்தனமாக எதிர்க்கவே மாட்டான். புரியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இப்போ சங்கர் அவர்கள் வந்து உள்ள இருக்கிறாரு, அவர் மேல நீங்க சொன்ன மாதிரி கஞ்சா வழக்குகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்படிங்கும் போது அவருக்கு இப்போ ஒருவேளை அது எவிடன்ஸோட நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவருக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும், என்ன மாதிரியான நடவடிக்கை அவர் மேல எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு மண்ணாங்கட்டே இல்லை, மயிருன்னு வாயில் வந்துச்சு, நீங்கள் இருக்கிறதுனால மண்ணாங்கட்டின்ட்டு நான் ஒரு மண்ணாங்கட்டையும் பண்ண போகிறது இல்லை. இப்போ வச்சிருக்கிற தடுப்பு காவல், குண்டாஸ் என்னன்னா தடுப்பு காவல், உடனே ஜாமீனில் வெளியே வந்துடக்கூடாது, அது தடுக்கிறதுக்காக தடுப்பு காவல். இப்போ 45 நாள் கழிச்சு இது இருக்குது, அட்வைசரி போர்டு இருக்குது, அதுக்கு போனோம், அங்கே ஒன்றையும் நடக்காது. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் போடுவாங்க, இவர் மீது போட்ட குண்டச்சட்டம் தவறுன்னு. அவங்க பையனை குண்டச்சட்டத்துக்கு சில விதிகள் இருக்குது, இந்த சட்டத்தை எடுத்து தான் குண்டச்சட்டம் போடணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும்போது அதை தள்ளுபடி பண்ணுவான். தள்ளுபடி பண்ணும்போது கோர்ட்டு வந்து 2 கொட்டு கொட்டி தான் தள்ளுபடி பண்ணுவான். ஏன் அவனுக்கு வேலையே இல்லையா, போலீஸுக்கு திட்டி தான் பண்ணுவான். இருந்தாலும் அதுக்குள்ளே இடைப்பட்ட காலம் 3-4 மாதம் ஆகிடும், 4-5 மாதம் கூட ஆகிடும். அது வெளியும் உள்ளே வைக்கணுன்றது தான் திமுகவினுடைய திட்டம். அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது, வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ அவங்க வந்து சோசியல் மீடியாவில் வந்து பேசியிருக்காங்களே, அதுக்கு கூட என்ன பெரிய தண்டனை பண்ண முடியும்? இப்போ சோஷியல் மீடியான்னு சொன்னோடனே எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி அவரை வந்து 2 பெண் காவலர்கள் அழைச்சிட்டு போகிற மாதிரியான ஒரு போஸ்ட்டை போட்டு யாரை பற்றி தப்பாக பேசுனாங்களோ அவங்களே தான் அழைச்சிட்டு போகிறாங்க. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? அதான் அது எப்படின்னு சொன்னால், அது பெண் காவலர் உட்காந்துட்டு போகிறாங்க, இவர் போகிறாரு. அது எப்படின்னு சொன்னால் பார்த்தியான்னு சொல்லி திமுகவும் 2வது திமுக ஆதரவு நபர்கள் வந்து அதை பெரிய அளவு ட்ரெண்ட் பண்ணுறாங்க. எனக்கு 2 விஷயம் அதிலேருந்து புரியுது. ஒன்று என்ன புரியுதுன்னு சொன்னீங்கன்னா, அந்த பெண்கள், அந்த பெண் காவலர்கள் இத்தனை நாளாக எவனுமே இதுமாரி பேசலை, இன்றைக்கி வந்து நீ பேசுனால எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சுதந்திரம் கிடைச்சிருக்கு, எங்களுக்கு மிகப்பெரிய சுதந்திரம் கிடைச்சிருக்கு, உன்னைய வந்து பாதுகாப்பாக சிறையிலேருந்து கொண்டு போய் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மறுபடியும் பாதுகாப்பாக நாங்கள் சிறையில் எடுத்துருந்து விடுறோம் அப்படின்ற மாதிரி என்னுடைய பார்வைக்கு படுது. ஒன்று. 2வது வந்து பெண் காவலர்கள் வர்றது அவமானமா? அவங்களும் காவலர்கள் தானே, அரசு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன அவமானம்? இப்போ நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, லேடிஸ் தான், எனக்கு அவமானமா?
கருத்து தானேங்க. கண்டிப்பா. அதே மாரி தான் நம்ம பார்க்கணும். ஆனால் அவங்க அதை எதிர்மறையாக பார்க்குறாங்க. நான் இப்படி பார்க்குறேன். அந்த பெண்கள் வந்து அவங்களாம் நினைக்கிறாங்க. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் நீ பேசுனது எங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்குது. ஆனால் உன்னை நாங்கள் பாதுகாப்பாக கூப்பிட்டு போய் பாதுகாப்பாக மறுபடியும் ஜெயிலில் விடுறோன்றதுக்காக பெண் போலீஸ் கூட்டும் போகிற மாதிரி தெரியுது. ஓகே. இப்போ அவர் மேல வந்துட்டு அடுத்தடுத்து 25 வழக்குகள் இருக்கு. இப்போ இதுல இருந்து அவரை வந்து வெளியில வந்தாலும் நீங்க சொன்ன ஒரு 4 மாசம் காவல் 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜேர்னலிஸ்ட்டை பற்றி ஏதோ அவருடைய வெப்சைட்டில் எழுதுனதுக்காக அவங்க வழக்கு கொடுத்துருக்காங்க. 7 வருஷமாக தூங்கிட்டு இருந்த காவல்துறை இப்போ திடீர்னு தூசு தட்டி எடுத்து அந்த வழக்குலையும் கைது பண்ணுறாங்க. இதுதான் பழிவாங்கும் நடவடிக்கைன்றது. 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷத்துக்கு முன்னாடி ஃபைல் பண்ண கேஸுக்கு ஒரு லேடி ஒரு ஊடகவியலாளர் ஏதோ தன்னுடைய சவுக்கு வெப்சைட்டில் வந்து தவறாக கொச்சைப்படுத்தி எழுதிட்டாருன்றதுக்காக 7 வருஷமாக என்ன பண்ணிட்டீங்க? அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையே இல்லையா? சங்கர் அது பேசுனது தவறுனா பேசுனது தவறு தான், தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தை தான், பேசியிருக்கூடாது பொதுத்தளத்தில். அதுக்காக வழக்குன்னு சொன்னால் அதை மட்டும் நடந்திருக்கான். இப்போ அது மட்டும் நடக்கிற மாதிரி தெரியல. இதை சுற்றி பாருங்க. கொலை பண்ணுறவனுடைய வீட்டை கூட சோதனை பண்ணுறதில்லை. கொலை பண்ணுறவங்க வீட்டை கூட சோதனை பண்ணுறதில்லை. ஆனால் சங்கருடைய வீடு அலுவலகம் சோதனை பண்ணி சீலை உடைச்சி சீலை வச்சிட்டாங்க. சரி, இன்னொரு பக்கம் ஃப்ளிக்ஸு, யார்? ரெட்ஃப்ளிக்ஸ் ஓனர் ஃப்ளிக்ஸ். நேற்று காலையில் வந்தது போலீஸ் வீட்டு சோதனை 5 மணி நேரம். மொத்தம் பார்த்தீங்கன்னா இதேமாரி ஒரு 3 அறை இருக்குது. இந்தமாரி ஒரு 3 அறைக்கு குறைஞ்சி ஒரு 10 காவலர்கள் இருக்காங்கன்னு வைங்களேன். எவ்வளோ நேரம் சோதனை பண்ணுறது? ஒரு மணி நேரம் பண்ணலாம், இல்லை 2 மணி நேரம் பண்ணலாம். ஆனால் இவங்க கரெக்டாக 10 மணிக்கு போனவங்க 5 மணிக்கு தான் கீழே இறங்கினாங்க காவலர். அப்போது சரி இறங்கும்போது என்ன பண்ணுறீங்க? 69 ஆவணங்கள் நீங்கள். அதுக்கப்புறம் நம்மனா எழுதி கொடுக்கும்போது அப்புறம் யாருக்கோ ஃபோன் பண்ணிங்கன்னு அதுலேருந்து ஒரு 6 ஆவணங்கள் கழிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்க மேடம் சொன்னாங்க. என்ன 6 ஆவணங்கள் கழிச்சிட்டாங்க பார்த்தா 6 விசிட்டிங் கார்டு. ஒரு விசிட்டிங் கார்டு ஒரு ஆவணமா? ஓ. இப்போது நான் வந்துகிட்டே இருக்கேன், நீங்கள் ஒரு விசிட்டிங் கார்டு, சார் இது என்னுடைய விசிட்டிங் கார்டு வச்சிங்கன்னா நான் வச்சுக்கிறேன். இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவோம்? வீட்டில் இருக்கும்போது எங்கன்னா அந்த டேபிளில் போட்டு வச்சுருப்போம். யார் கொடுக்குறாங்க? அதெல்லாம் ஒரு ஆவணமா? அதேமாரி ஒரு 6 விசிட்டிங் கார்டு கொடுத்து அந்த 6 ஆவணங்கள் லெஸ் பண்ணிட்டு மற்ற 53 ஆவணங்கள். அதில் முக்கியமாக ஒரே ஒரு ஆவணம் முக்கியமானது என்னன்னு சொன்னீங்கன்னா, அவங்க ஃப்ளிக்ஸுடைய மனைவி பேரில் இருக்கக்கூடிய ஒரு லேண்ட் டாக்குமெண்ட். ஓகே. ஃப்ளிக்ஸ் மீது தான் நான் வழக்கு போட்டேன். ஃப்ளிக்ஸ் மனைவி பேரில் இருக்கிற டாக்குமெண்ட்டை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகலாம்? இது சட்டவிரோதம் இல்லையா? அப்புறமா 2-3 இது லேப்டாப், பழைய லேப்டாப்பு, 2-3 ஃபோனை, பழைய ஃபோனை அதை யூஸ் பண்ணுறது இல்லை, அது இதெல்லாம் அள்ளிட்டு போனீங்க. சரி, ஆஃபீஸ் போனீங்க, அங்கே ஒரு 4 மணி நேரம் சோதனை பண்ணீங்க. அந்த சோதனை பண்ணி இருந்த ஒரு 8, 7, 6 கேமராவை நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். 6 கேமரா. ஓகே. ரெண்டாவது ஹார்ட் டிஸ்க்கு, அந்த இது கம்ப்யூட்டர்னா உங்களுக்கு தெரியல ஒரு யூடியூப் எல்லாமே. ஏன்னா ரெட்ஃப்ளிக்ஸ் வந்து நீண்ட காலமாக ஒரு யூடியூப்பில் இருக்காரு. எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணி பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டீங்க. இது எந்த சட்ட விதிக்கு உட்பட்ட விஷயம்? சங்கர் பேசினதை ஒளிபரப்பினார். அவ்வளோதானே பண்ணார். அதுக்கு நீங்கள் குற்றவாளியாக அவரை சேர்த்தீங்க. ஆனால் அவர் வீடு சர்ச்சிங்கு, அலுவலகம் சர்ச்சிங்கு, அலுவலகத்தில் வந்து ஒட்டுமொத்த மீடியா எக்யூப்மெண்ட்ஸை தூக்கிட்டு போகிறீங்கன்னா அப்போ இது முழுக்க நீங்கள் மீடியாவை ஒழிக்கிற வேலையை பார்க்குறீங்க. அம்பலமாவதா இல்லையா? அப்போ சவுக்கு, அதாவது ஃப்ளிக்ஸுக்கு கொடுக்கக்கூடிய மிரட்டல், சவுக்கு கூடிய மிரட்டல், இன்னொரு ஊடகம் வந்து இப்படி பேசக்கூடாது, இப்படி ஒளிபரப்பக்கூடாது, அரசு என்ன சொல்லுதோ கேளுங்க, அதை மீறி போனால் உங்களுக்கு இந்த நிலை தான் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை தான். நான் அதான் சொன்னேன், பல கொலை கேஸு விடுங்க, திருட்டு வழக்கில் கூட வந்து அவன் திருடன் பிடிப்பாங்க, அடிப்பாங்க, அவன் வந்து ரெக்யூர் பண்ணுவாங்க அவன் என்னென்ன திருடினான்றது. அவன் வீடு கூட இப்படி சோதனை பண்ண மாட்டாங்க. ஏன்னா நேற்று நான் காலையிலேருந்து பார்க்குறேன், அவ்வளோ நேரம் சோதனை. இப்போ இதெல்லாம் அட்ராசிட்டி இல்லையா? இதெல்லாம் அரசு பயங்கரவாதம் இல்லையா? சொல்லுங்கள். இப்போ இதுக்கப்புறம் இப்போ நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இதுக்கப்புறம் ஒருவேளை அரசை எதிர்த்து பேசினாலோ, அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஆளுங்கட்சியில் இருக்க யாரை எதிர்த்து பேசினாலுமே வந்து ஊடகங்களுக்கும் ஊடகத்தை சார்ந்தவங்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு எல்லாரும் எடுத்துக்கலாமா? நிச்சயம் அப்படி தான் எடுத்துக்கணும். நிச்சயம் இந்த 2 கைதுக்காக அதாவது முரண்பாடுகள் இருக்கலாம். சங்கர், ஃப்ளிக்ஸு, சில பல விஷயங்கள் அது வீட்லேயே இருக்குல்ல, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ளே இருக்கா இல்லையா, அந்த மாதிரி முரண்பாடுகள் இருக்கலாம். அவருடைய கருத்து நமக்கு பிடிக்காது, நம்முடைய கருத்து அவங்களுக்கு பிடிக்காது, அது ஒவ்வொரு இதுக்கும் இருக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தில் இந்த அரச பயங்கரவாதம்
தொடுத்துள்ள தமிழக அரசு இந்த விஷயத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஏறி அடித்தாதான் இன்னொருத்தனுக்கு இந்த நிலை வராமல் நம்ம பாதுகாக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் இன்னொருத்தனுக்கு இது அசால்ட்டாக நடக்கும். ஓகே சார். இப்போ ஒருவேளை சவுக்கு சங்கர் வந்துட்டு இந்த வெளியில வராரு, ஜாமீன் கிடைச்சி வெளியில வராரு, இல்லை வேற எந்த வழக்குகளும் இதுக்கு மேலே இல்லை அப்படிங்கும்போது திரும்ப வரும்போது அதே ஸ்ட்ராங்கா அதே பழைய சவுக்கு சங்கரா அவர் வெளியில வருவாரா? மறுபடியும் அந்த மாதிரியான விஷயங்களை கருத்துக்களை அவர் முன் வைப்பாருன்னு நினைக்கிறீங்களா? சங்கர் பத்தியில் எனக்கு நல்லா தெரியும், இதோட வேகமாக வரும். ஓகே. ஏன்னா அவனுக்கு இந்த நெருக்குதல் அடக்குமுறை ஃப்ளிக்ஸ்க்கு இது புதுசு. ஃப்ளிக்ஸ் வந்து ரொம்ப மன ரீதியாக உடஞ்சிட்டார், அது வேற விஷயம். ஏன்னா அவர் வந்து ஜேர்னலிஸ்டாகவே இருந்தவர். சங்கர் தரப்பட, அதனால் அவன் கையை உடைச்சாலும் கவலைப்பட மாட்டான், கால் உடைச்சாலும் கவலைப்பட மாட்டான், மறுபடியும் வருவோம், மறுபடியும் அடிப்பான். நான் அது எனக்கு நிச்சயம் தெரியும். ஃப்ளிக்ஸ் வந்து அவர் அப்படியே கொஞ்சம் படிச்சுட்டு ஜேர்னலிசம் பண்ணார். அதுக்கப்புறம் தொடர்ந்து என்டிடிவி அது இதுன்னு சொல்லிட்டு நீண்ட காலம், அதுக்கப்புறம் தனியாக வந்து ஒரு நிறுவனம் சார்ந்து அவர் இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். அவருக்கு இது அவருடைய குடும்பத்தாருக்கு இது மிகப்பெரிய ஒரு இழப்பு, மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்குமே தவிர சங்கரை பொறுத்தவரையிலையும். ஓகே சார். ரஹீம் சார், இன்னைக்கு நேர்காணல் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேர்காணல் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.